உபசரிப்பு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உபசரிப்புன்னா என்ன? அவங்களை பராமரித்து அவங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து இப்படி எல்லாவற்றையும் அவர்கள் எங்களுக்கு பாராட்டின அந்த தயவு கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அந்நியரா இருந்தாலும் உபசரிக்க தெரிகிறது அப்படின்னு சொல்லி தீவாரை பத்தி பெருமையாக பேசுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசிங்க 3ல இருந்து வாசிங்க. இங்க என்ன சம்பவம் நடந்து விட்டது அப்படின்னா, வெள்ளிங்கா தீவிலே இவருக்கு என்ன கிடைச்சிருச்சு? பாம்பு கடிச்சு. ஆமா, விரியன் கிடைச்சிருச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் விரியன் கடித்து கூட இவருக்கு எதுவும் ஆகவில்லை. பவுல் பயப்படவில்லை. ஏன்னா பவுலுக்கு தெரியும் நாம ரோமாபுரி வரைக்கும் போக வேண்டியது இருக்கு, ஆண்டவருடைய சித்தம் இருக்கு. நாம் பாம்பு கடிச்ச போக முடியுமா? அப்ப இவருக்கு கடிச்சாவும் ஒண்ணும் ஆகாதுன்னு தெரியும். விரியனை தூக்கி போட்டுட்டு கம்மன் கொடுக்காரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. புரியுது உங்களுக்கு? அப்ப தீவிர நினைக்கிறாங்க, விரியன் கடிச்சிருச்சு, இவன் வீங்கி உடல்கள் வீங்கி வரம் வந்து இறந்து போவான் என்று பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனா இவனுக்கு ஒண்ணுமே ஆகல. ஆண்டவரோட சித்தம் இருக்கு, இவனுக்கு ஒண்ணும் ஆகல அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவனை என்ன சொல்றாங்க? பாம்பு கடிச்ச உடனே இவனை என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இவன் ஏதோ பாவம் பண்ணியிருக்கிறான். கடல் சேதத்திற்கு தப்பிச்சு வந்து இவனை சாவு விடல அப்படின்னு சொன்னா இவன் ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறோம். எவ்வளவு பெரிய சேதத்துல தப்பிச்சு வந்திருக்கிறான் வெளிதாத்தீவுக்கு. தப்பிச்சு வந்து கூட எல்லாம் இவன் விடல போகல அப்படின்றாங்க. வெளி தீவுல தப்பிச்சு வந்து பாம்பு கடிச்சிருச்சு. இப்ப எல்லாரும் அதான் நினைப்பாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப அவனுக்கு கடிச்சும் ரொம்ப நேரம் ஆகியும் கூட எதுவும் ஆகல அப்படின்னு தெரிஞ்ச உடனே எது வரைக்கும் இவனை கொண்டு போறாங்க?